பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பாருங்க, ஜெபத்தை குறித்து நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஏன்னா அநேகர் ஜெபித்து பார்க்கறாங்க, பல வருஷம் ஜெபிச்சு பார்க்கறாங்க, பல முறையில ஜெபித்து பார்க்கறாங்க, உபவாசம் இருந்து ஜெபித்து பார்க்கறாங்க, நீண்ட நேரம் ஜெபித்து பார்க்கறாங்க, இரவு முழுதும் ஜெபித்து பார்க்கறாங்க. ஆனாலும் அவர்கள் பதிலை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்? இதை குறித்து நம்ம அநேக காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ இதை குறித்து நம்ம தொடர்ந்து பல வீடியோக்களை நான் போடுகிறேன். ஆனால் இந்த நேரத்தில் நம்ம பார்க்க வேண்டியது மிக முக்கியமான காரியம். பாருங்க, சில விண்ணப்பங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார், சில விண்ணப்பங்கள் ஆண்டவரத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. தகாத விதமாக நாம் விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது அவர் அதை ஏற்றுக்கொள்வதில்லையா? அப்போ அவருக்கு உகந்த ஜெபம் என்று ஒன்று இருக்கிறது, தகாத விண்ணப்பம் என்றும் இருக்கிறது. தேவன் அதற்கு செவி கொடுத்து கேட்காத விண்ணப்பமும் இருக்கிறதா? இதை நம்ம எப்படி அறிஞ்சு நம்ம ஜெபிக்கிறது? நம்முடைய ஜெபம் ஆண்டவரிடத்தில் போவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பதிலை உடனே பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்ப பாருங்க, நிறைய விஷயங்களை நம்ம ஆழமா நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். பாருங்க, 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தை எடுப்போம்னா, சாலமோன் ஜெபிக்கிறான். சாலமோன் கேட்ட ஜெபத்தை ஆண்டவர் உடனே அங்கீகரிக்கிறாரு. பாருங்க, அவனுடைய ஜெபத்தை கேட்டோன்னு ஆண்டவருக்கு பயங்கர ஒரு சந்தோஷம் வருது. அவருக்கு ஒரு நிறைய இந்த ஜெபத்தை கேட்ட உடனே அவர் மிகுந்த சந்தோஷப்பட்டு சாலமோனிடத்தில் சொல்றாரு, சாலமன் இந்த காரியத்தை கேட்டபோது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததுமில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்போதும் இல்லை. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. ஆண்டவர் பாருங்க, இந்த ஜெபத்தை கேட்ட உடனேயே அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பதிலை ஆண்டவர் கொடுக்கிறார். யாக்கோபு 4:3 இப்படி எழுதுகிறார். பாருங்க, யாக்கோபு, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். தாவீது சங்கீதம் 35:13 தாவீது சொல்லுகிறார். பாருங்க, நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன், என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. புலம்பல்ல எப்படி புலம்புறான் பாருங்க. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 44 ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடி உம்மை மேகத்தால் நீர் மூடிக்கொண்டீர். அவன் பாருங்க, தகுந்த ஜெபம், தகுதி இல்லாத ஜெபம், அதாவது உகந்த ஜெபம், ஏற்கப்பட முடியாத ஜெபம் என்று இருக்கிறது. தாவீது ஆண்டவருக்கு என் ஜெபத்தை கேட்பவரே என்று அவன் பெயர் வைக்கிறான். ஆனா இன்னொரு பக்கம் அதே தாவீது சொல்லுகிறான், என்னுடைய ஜெபம் என் மடியிலே அது திரும்ப வந்தது. பாருங்க, நம்முடைய பிதா சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன். ஆனால் சில நேரங்களிலே உன் ஜெபத்தை நான் கேட்பது இல்லை. என்னுடைய ஜெபம் உள்ளே பிரவேசியாதபடி அவர் அடைத்துக் கொள்ளுகிறார் என்றும் சொல்லப்படுகிறது. ஆக அவர் எப்படிப்பட்ட ஜெபத்தை கேட்கிறார், எப்படிப்பட்ட ஜெபத்தை அருவருக்கிறார் என்பதை நாம் நிச்சயமாக அறிந்து ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆக இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறது, நாம் பிதாவாகிய தேவனை நோக்கி முதலாவது நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நாம் பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டுமா? வசனத்தை சொல்லுகிற பாருங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதமாக ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். பாருங்க, திரும்ப ஆண்டவர் எப்படி ஜெபிப்பது என்று கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். யோவான் 16:23 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் ஜெபத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். பாருங்க, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். பிரியமானவர்களே, பாருங்க, பிதா நமக்கு தருவார். அதை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் கேட்க வேண்டியது யாரிடத்தில்னா, பிதாவிடத்தில் நாம் கேட்க வேண்டும். அந்த பரலோக பிதாவிடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டுமாம்?
இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி நாம் அவரிடத்தில் கேட்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் அந்த ஜெபத்தை பிதாவிடத்தில் நாம் ஏறெடுக்க வேண்டும். நான் இயேசப்பாட்ட ஜெபம் பண்றேன், ஓகே, பரிசுத்த ஆவியானோட ஜெபம் பண்றேன், ஜெபிக்கலாம், நல்லது. ஆனா வேதத்துல உள்ள முறைமைகள் எப்படி இருக்குது அப்படின்னா, நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதையும் இயேசு கிறிஸ்துவே அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார், கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அந்த சரியான விதம் என்ன, அந்த ஜெபத்திற்கு எப்படி ஜெபித்தா பதில் கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமா அழகா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏன் பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்? பிரியமானவர்களே, எதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் கேட்க சொல்லுகிறார் என்று சொன்னால், சகலமும் பிதாவிடத்தில் தான் வருகிறது. ஏனென்றால் எந்த ஒரு ஆசீர்வாதமும் பிதாவிடத்திலிருந்து தான் நமக்கு வருகிறதாம். யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து அது இறங்கி வருகிறது. ஆக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இன்றைக்கு நாம் பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். அதுவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பிதாவிடத்திலே நாம் கேட்க வேண்டும் என்பதை. அப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவிட ஜெபிக்க வேண்டாமா? இல்லைங்க, அது தவறில்லை. ஆனா நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் பிதாவிடத்துல கேட்க வேண்டும் என்றுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து தன் வாயினால சொன்ன வார்த்தை அது. என் மூலமாக நீங்கள் பிதாவிடத்தில் நீங்கள் கேளுங்கள், என் நாமத்தை கொண்டு கேளுங்கள். அப்ப நம்ம ஜெபிக்க வேண்டியது, அதை விண்ணப்பம் பண்ண வேண்டியது யாரிடத்துல? பிதாவிடத்துல. யார் மூலமாக? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இதே பிதாவாகிய தேவன் தான் தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் நமக்காக அவர் தான் கொடுத்தார். இதை நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். பாருங்க, பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக தன் மடியில் இருந்த சொந்த குமாரனையே அவர் நமக்காக கொடுத்தார். தன் சொந்த குமாரன் என்று பாராமல் அவர் நமக்காக கொடுத்தார் என்று ரோமர் 8 நம்மளால வாசிக்க முடியும். ரோமர் 8:32 சொல்லுது பாருங்க, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரையே ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆக பிரியமானவர்களே, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் நாம் ஜெபிக்கிற பொழுது பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி நாம் பிதாவிடத்தில் கேட்கிற பொழுது அந்த ஜெபம் சரியான ஜெபமாக இருக்கும். அந்த ஜெபத்திற்கு பதில் நிச்சயமாக உண்டாகும். பிரியமானவர்களே, இன்னும் பல காரியங்கள் ஜெபத்தை குறித்து இருக்கிறது. அடுத்த வீடியோக்கள்ல நான் தொடர்ந்து என்ன செய்கிறேன், இதை குறித்து நான் உங்களிடத்தில் பேசுகிறேன். நிச்சயமாகவே தொடர்ந்து இந்த வீடியோக்களை நீங்க பாருங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். உங்கள் ஜெபத்திற்கு நீங்கள் பதிலையும் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.